இன்னும் சற்று நேரத்தில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக நடிகரும் இயக்குனருமான தம்பி ராமையா அவர்கள் இருக்கிறார். வணக்கம் திரு தம்பி ராமையா. இன்று இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இயக்குனர் இமயம் இல்லை என்ற ஒரு சோகம்தான் இருக்கப் போகிறது. அவரோடு நீங்கள் பழகிய அந்த நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். பழகியது என்பது பிற்காலத்தில் ஒரு 15-20 வருஷம் தான். குறிப்பாக கதை வசனம் இயக்கம் படத்தை பார்த்திபன் சார் பண்ணிய உடனே கூட்டுவாயா அந்த தம்பிராமையா பண்ணார். மெயினாக பேசி வருது. ஆனால் அவரால் பாதிக்கப்பட்டது, சுகமான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டது. தம்பிராமையா மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் கிராமத்திலேருந்து சென்னைக்கு வந்ததுக்கான மூலமே அவர் தானே. அதாவது ஒரு 34 வயசுல இயக்குனர் ஆகிறாரு 1977. 1987க்குள்ள 20 படங்கள், 17 தமிழ் படம், 3 தெலுங்கு படம். அவருடைய தனி சாதனையை யோசிச்சு அது ஒரு 5-10 பிறவியில பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு பிறவியில பண்ணியிருக்கிறாருன்றது. வேதமுத்து சார் சொன்னார், ஆகாயம் அறிமுகப்படுத்திய நட்சத்திரங்களுக்கு அடுத்து திரையுலகத்தில் இவரை அறிமுகப்படுத்திய நட்சத்திரங்கள் தான். எந்த இடத்துலையும் ஒரு சுயநலம் பாராமல் எதவனையால் சந்தோஷப்படுத்த முடியுமான்னு எவ்வளவு பேரை உருவாவதற்கும் அவர் மூலமா இன்ஸ்பயர் ஆகி உருவானதுக்கும் காரணமா இருந்திருக்காருன்ற பொழுது ஒரு கிராமத்தை ஒரு கவிதையை மாற்றி விட்டு போயிட்டாரு. அவர் பட்டி காட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஒரு சாதாரணமா இருந்த வார்த்தையை கிராமம் அப்படின்றது ஒரு அழகியலா கொண்டு வந்து ஒரு கிராமத்துக்காரனுக்கு மரியாதை ஏற்படுத்திக்குது. கிராமத்துக்குள்ளதான் ஒரிஜினல் காதல் இருக்கு, கிராமத்துக்குள்ளதான் முரட்டுத்தனமான அன்பு இருக்கு, அதீதமான கோபம் இருக்கு, மெல்லிய உணர்வுகளை ஒரு 100 வருஷத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காருன்றது எங்கூடன்றது குழந்தை மாதிரி. அது அதான் சொல்லணேன், குழந்தை. தன்னை விட உயர்ந்த மனிதரோட எம்ஜிஆர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாரு, கலைஞர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாரு. ஆனா இவர் கொஞ்சம் சுயநலத்தோட, சின்ன சுயநல கண்ணோட்டத்தோட இருக்கிற பட்சத்துல மிகப்பெரிய பொறுப்புகள்ல வந்து சொகுசா இருந்திருக்கலாம். அதையெல்லாம் தூர தள்ளி வைத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், உதக்கத்தி பொண்ணுன்ற ஒரு சீரியல் தொடர் எடுத்து அதுலேயும் தனிமுத்திர, அங்கேயும் இந்த கிராமம் சார்ந்த விஷயங்கள் தான். என்னால சிட்டி முடியும்டான்னு ஒரு சிகப்பு ரோஜாக்குன்னு ஒரு படத்தை கொடுத்து எங்களை மாதிரி ஆட்களை சின்ன பிள்ளைகளை அதற விட்டாரு. வசனத்தின் அரசியல் மட்டும் வசனம் இல்லாமல் முன்னிலைப்படுத்தி ஒரு படத்தை எடுக்கிறாரு. எந்த இடம் எடுத்தாலும் எப்படி எடுத்தாலும் இசை பின்னல. ஒரு ஏஆர் ரஹ்மானை கொண்டு வந்து கிழக்கு செம்மைகளை போட்டு அவருக்கும் ஒரு கிராமம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை கொடுத்து, ஸோ அவர்கிட்ட யாரு கிடைத்தாலும் அவருடைய வட்டத்துக்குள்ள அவர் செதுக்கிறாருன்ற ஒரு விஷயம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஒரு 50 வருட காலம். ஆமா, இளையராஜா பாரதிராஜாவை விட்டு இளையராஜா பார்க்க முடியாது. பாரதிராஜா சென்னைக்கு போனது காரணத்தினாலதான் குழந்தை மாதிரி சொல்றாரு பாருங்க, கங்கைமா அண்ணன் முன்னால போனதுனாலதான் நாங்க வந்தோம், இல்லாட்டி நாங்க வந்திருக்கவே மாட்டோம், எங்களுக்கு சென்னைக்கான ரூட்டே தெரிஞ்சிருக்காதுன்றாரு. எவ்வளவு பெரிய சகாப்தம். ஒரு வைரமுத்துன்னு ஒரு மாபெரும் இன்னைக்கு தமிழினோட அடையாளமா ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கொண்டு வந்து, அப்புறம் வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுவது நடுநிலையாக இருந்து இவர் எப்படி கையாண்ட விதங்கள், அற்புதமான மனிதருங்க, அற்புதமான மனிதர். குழந்தை மாதிரி மகனுடைய திருமணத்திற்காக அர்ஜுன் சார் நானும் இன்வைட் பண்ண போன பொழுது, இந்த ஐயா உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா போதும் சார், இன்னும் அப்படியும் வந்து நின்னாரு பாருங்க 2 வருஷத்துக்கு முன்னால. ரொம்ப வருகிற பொழுது ஐயோ வந்திருக்க வேண்டாமோன்னு தோணும். ஆனால் அவருடைய வாஞ்சை, அதனால என்ன, அவருக்கு ஒரு நூலளவு கூட பயன் இல்லை. வந்து சரி ரைட்டு, நம்மளை வந்து விரும்பி வந்திருக்காங்க, அவங்கள போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரிபூர்ணமான ஆத்மா சார், முரட்டுத்தனமான உழைப்பாளி. என்ன உழைச்சிருக்காரு அவர். உழைப்பை உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கறவங்க எப்படி, அதாவது 34 வயசுல ஆரம்பிச்சு 44 வயசு 10 வருடங்கள 20 படம் சார், முடியுமா சார்? 3 வருஷத்துக்குள்ள ஒரு படத்தை கொடுத்து அதை கொண்டு வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளுது சார். விதவிதமான படங்கள், விதமான காட்சி அமைப்புகள். நம்ம கிராமத்துல எதையெல்லாம் சாதாரணமாக தள்ளி அப்படின்ற ஒரு விஷயத்தான் கவிதையா கொண்டு வந்து கிளவிய ரசிக்க வச்சிருவாரு. அப்படியே கோழியா கோழி அடிச்சு தோர்த்துறா, கோழியை பிடிச்சி கொஞ்சம் விட்டுருவாரு, மாடா அடிச்சு ஒரு ஓரமா கட்டுப்பா, மாட்டை வணங்க வச்சிருவாரு. எல்லா இயற்கைகளையும் உயிரினங்கள் மீது ஒரு அப்படி அன்பு செலுத்தி ஒரு மனிதர். ஒரு மீனை காமிக்கிறப்பதான் இருக்கட்டும், ஒரு கோழி முட்டை அடகாத்து கோழி குஞ்சு பொறிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், மாடு கண்ணு எல்லாத்தையும் கவிதை வடிவமாக்கி ராதிகா மேடம்லாம் துடிச்சு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ராதா வருது, அழுகுது, புருஷன் மேல தாங்குது, எனக்கு வார்த்தை இல்லைன்றது. ஐயோ எவ்வளவு நடிகர்களை, சுகாசினி அம்மா வர்றாங்க, எனக்கு அவரு குருநாதர், தெலுங்குல என்னை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ மாபெரும் சகாப்தம் சார்.
ரைட். நீங்க தம்பி நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் விதைக்கப்பட போகிறாரு. ஆமா. நிச்சயமாக கடைசி ஒரு 1.25 வருடம் என்பது கடவுள் அவர் ரொம்ப ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாக்கினார். அவர் கண் முன்னு இந்த மகன் மறைந்த ஒரு விஷயமும் இவர் அதை தவித்த விஷயமும். ஆமா. ஆனால் இவ்வளவு பேர் வாழ்க்கை, இவ்வளவு கலை உலகமும் சரி, அரசியல் உலகமும் சரி, அவருக்கு தெரியாதவர்கள் பழகாதவர்கள் கிடையாது. நேர சொர்க்கத்துல தான் இருப்பாங்க ஐயா. சொர்க்கத்துல தான் இருப்பாங்க. எங்களை போன்றவர்களும் இன்னும் சில வருடங்கள் கழித்து மேலே போகிறது. ஆமா, அவரோட சொர்க்கத்துக்கு போக தான் ஆசைப்படுவோம். அங்கேயும் போய் அவரோட பேசுகின்ற நம்பிக்கை இருக்கு. ஐயாவுடைய புகழ் வாழ்க வாழ்க வாழ்க. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தம்பிராமையா.